இந்துவா பிறந்து இந்துவா வாழ்ந்தனா ஏசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றதுக்கான ஒரு ரீசன் சொல்லிட்டா? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பாவியாகி எனக்காக பரத்துல இருந்து வந்து அவமானப்பட்டு, அடிக்கப்பட்டு, மரித்து, உயிர்த்து எழுந்து இன்னைக்கும் வார்த்தையினால என் கூட இடைப்பட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மள பல பேர் ஒரு எதிர்பார்ப்போட தான் கடவுளை தேடுறோம். தேவைக்காக தேவனை தேடுறோம். தேவை முடிஞ்சோன்னா கழட்டி விட்டுருவோம். இதுதான் ரீசன். ஓகேவா? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லைங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் கூட நிறைய பேர் பிளான் பண்ணுவோம். ஓகே, லைக் நான் இதை பண்றேன், எனக்காக நீங்க இதை பண்ணுங்க அப்படிலாம் கடவுள் கேட்கறதே கிடையாதுங்க. இயேசு அப்படிலாம் கேட்கறதே கிடையாது. இப்ப மொட்டை அடிச்சு பண்ணா, இப்ப இந்துவா இருக்கும்போது மொட்டைலாம் அடிச்சிருக்கேன். ஓகே, மொட்டை அடிச்சுக்கிறோம், முடி திரும்ப வளர்ந்துரும், இங்க குத்திப்போம், லைக் திரும்ப ஹீல் ஆயிடும். இங்க குத்திப்போமா? முடியாது. ஞானத்தை கடவுள் தான் கொடுத்துருக்காரு. இங்க குத்தினா செத்து போயிடுவாங்க. அப்படிலாம் கடவுள் யாரையுமே நீ உன்னை குத்தி வற்புறுத்திக்கோ, பனிஷ் பண்ணிக்கோ, அப்பதான் நான் உனக்கு இதை பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளை படைச்சிருக்காரு. நம்மளை படைச்சவரே நம்மளை சாவடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாரு. இந்த மாதிரி வற்புறுத்திக்க சொல்றாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இஸ் நெவர் ஆஸ்க் லைக் தட். ஏன்னா பைபிள்ல உனக்காக நான் ஆல்ரெடி குத்தப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டேன். இன்னைக்கு ஆடு கோழி மாடெல்லாம் நம்ம வந்து அழிப்படிப்போம். ப்ளூ கிராஸ்லாம் வந்து அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம